மோசே தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கிறாரு. தேவன் அங்கே 10 கற்பனைகளை எழுதி கொடுக்கிறாரு. என்ன எழுதி கொடுக்கிறாரு? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான எந்த சொற்பத்தையும் வணங்கவும் சேவிக்க வேண்டாம். உங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு முன்செல்ல தெய்வங்களை நீ உண்டு பண்ணுப்பா, இந்தா என் பொண்ணு எனக்கு முன்செல்ல தெய்வங்களை உண்டு பண்ணு சொல்லி இங்க கீழே அவங்க என்ன பண்ணுகிறாங்க, ஆடல் பாடலோடு கூட பண்டிகை கொண்டாடுகிறாங்க. மேல அங்க என்ன பண்ணுகிறாரு, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம், மேலே வானத்தில் கீழே பூமியிலும் உள்ளவர்களுக்கு ஒப்பான எந்த சொரூபத்தையும் வணங்கவும் சேவிக்க வேண்டாம், ஒருவனாலே பரிசுத்தமே ஆசிரிக்க நினைப்பாயாக, இப்படி அவர் கட்டளை கொடுத்துக்கிறாரு. கீழே அதுக்கு விரோதமாக தனக்கே நடந்துருக்குது. எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசித்து பாருங்க. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பாத்தியா பாத்தியா, மனங்கா கழுத்துள்ள ஜனங்க, நான் இவர்களை அழித்து போட போறேன். ஆனா நீ மட்டும் என்னை விட்டுரு, என்னை விட்டுருப்பா, என்னை விட்டுரு. உன்னை பத்தி நல்லாவே தெரியும். இஸ்ரவேல் மக்களுக்காக நீ திறப்பில் வந்து நிப்ப, திறப்பில் வந்து நின்று அவங்களுக்காக அப்படியே கண்ணீர் வடிச்சு ஜெபிப்ப. அதனாலதான் இப்பயே சொல்லிடுறேன், என்னை விட்டுரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், அவங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணாத. தேவன் அங்கே மகத்துவமான கட்டளைகளை எழுதி கொடுத்துங்கிறாரு. அதற்கு விரோதமாக தலைக்கீழாக காரியங்கள் கீழே நடந்து கொண்டிருக்கிறது. மோச பாத்தீங்களா, மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படி பண்ணின ஜனங்களுக்கு விரோதமாக பற்றி எறிவது என்ன, மலைகளில் அவரை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர்கள் சொல்லுவானே. உம்முடைய கோபத்தின் உக்கத்தை விட்டு திரும்ப சாமி, உம்முடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல பரிதாபம் கொண்டு சாமி அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன பண்றான், அந்த மக்களுக்காக தான் பரிந்து பேசுறான வழிய தேவனுடைய மனதில் இருந்த அந்த ஒரு ஆதங்கத்தையோ அது தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு காரியத்தையோ அவன் செய்வதற்கு முன் வரவில்லை. தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களுக்காக தான் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் அவர்களுக்கு விரோதமாக எழுதி நின்ற பொழுது கூட மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக தான் பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். தீங்கு செய்யாதீங்க, அவர்கள் மேல பரிதாபம் கொள்ளுங்க, உம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்க, ஈசாக்கை நினைத்துக் கொள்ளுங்க, அப்பா இஸ்ரவேல் மக்களை நினைத்தாலும் உங்களுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னீங்களே, ஆணையிட்டு சொன்னீங்களே, அதை மறந்துட்டீங்களா என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான். பிரியமானவர்களே, அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார், பரிதாபம் கொண்டாரு.